திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வேயின் எழுங்கனல் போலே இமெய்யெனும் கோயில் இருந்து குடி கொண்ட கோநந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழுஞ்சூரியனாமே. திருச்சிற்றம்பலம். வேயின் எழுங்கனல் போலே இம்மெய்யனும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். கால வழிபட்டு, அதாவது பருவங்கள் வருகின்றன அல்லவா, குழவி, இளமை, முதுமை என்னும் மாற்றங்களை உடையதாய் நிலையற்றனதான இந்த உடம்பு என்கின்ற கோயிலிலே நீங்காது குடிக்கொண்டு மறைந்திருக்கின்ற தலைவனாகிய சிவன் மூங்கிலில் மறைந்து நின்ற தீ தான் வெளிப்படும் காலத்து வெளிப்பட்டு விளங்குதல் போல ஆன்மாவின் பக்குவ காலத்தில் மும்மலை இருளை நீக்கி எழுகின்ற சூரியனாய் வெளிப்பட்டு விளங்குவான். அப்பொழுது அவன் தாய் அன்பினும் மிக்க பேர் அருளாகிய வெள்ளமாயும் நின்று பேரின்பத்தை தருவான் என்ற கருத்தை தெரிவிக்கிறார் திருமூலர். வெயின் எழுங்கரல் போலே இம்மெய்யனும் என்று கூறுகிறார். எப்படி என்றால் என்ன? மூங்கில் காடுகளில் பலமான காற்று வீசும்போது என்ன ஆகின்றது? மூங்கில்கள் ஒன்றோடொன்று உரசுகின்றது. அப்பொழுது என்ன ஆகும்? நெருப்பு உருவாகும். அந்த நெருப்பு மூங்கிலுக்கு உள்ளேதான் மறைந்திருந்தது முன்னாலே. அதுபோல இந்த மெய் எனப்படும் நம் உடலாகிய கோயிலுக்குள் இறைவன் மறைந்திருக்கிறான். கோயிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி, நம் உடம்பே தனக்குரிய கோயிலாக கொண்டு தலைவனாகிய நந்தியாகிய இறைவன் நமக்குள்ளேயே குடிபுகுந்துள்ளான். வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் உள்ளேயே இருக்கிறான். தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் ஒரு தாய் தன் குழந்தையின் அழுக்கை அன்போடு நீக்குவாள். ஆனால் இறைவன் தாயை காட்டிலும் மேலான கருணை கொண்டவன். அவன் தன் ஆன்மாவை தொற்றியுள்ள ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களையும் அதாவது அழுக்குகளையும் நீக்கி அருளுகிறான். தோயமதாய் எழும் சூரியனாமே. மும்மலங்கள் நீங்கியதும் தயா எனப்படும் கருணை வெள்ளமாக மாறி நம் உள்ளத்தில் ஞான சூரியனாகிய இறைவன் பிரகாசிக்கிறான். தோயமென்றால் நீர், இங்கு அது குளிர்ந்த கருணை பெருக்கை குறிக்கிறது. காட்டில் இருக்கும் மூங்கிலை பார்த்தால் அதற்குள் நெருப்பு இருப்பது தெரியாது. ஆனால் உரசும்போது அது வெளிப்பட்டு காட்டை சுத்தப்படுத்துகிறது. அதுபோல சாதாரணமாக இருக்கும் மனிதனுக்குள் இறைவன் மறைந்திருக்கிறான். சரியான பக்தி அல்லது யோக பயிற்சி, அதாவது உராய்வு ஏற்படும் போது உள்ளிருக்கும் இறைநிலை வெளிப்பட்டு நம் பாவங்களை எரித்து விடுகிறது. சைவ சித்தாந்தத்தில் இறைவனை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்பார்கள். ஒரு தாய் என்ன செய்கிறாள்? தன் குழந்தையின் உடலில் உள்ள அழுக்கை மட்டுமே நீக்குவாள். ஆனால் இறைவன் பிறவிதோறும் ஆன்மாவை பிடித்துள்ள மும்மலம் என்னும் நுட்பமான அழுக்கை நீக்குகிறான். பாடலின் இறுதியில் தோயம், அதாவது நீர், குளிர்ச்சி என்றும் சூரியன் வெப்பம் அல்லது ஒளி என்றும் திருமூலர் குறிப்பிடுகிறார். இது ஒரு முரண் போல தோன்றினாலும் மிக ஆழமான கருத்தை தெரிவிக்கிறது. இறைவன் நம் அறியாமை இருளை போக்க சூரியனாகவும் அதே சமயம் பக்தியில் உருகும் ஆன்மாவுக்கு குளிர்ந்த கருணை நீராகவும் இருக்கிறான். சுருங்கச் சொன்னால், மூங்கிலுக்குள் நெருப்பு மறைந்திருப்பது போல நம் உடலுக்குள் இறைவன் இருக்கிறான். அவன் தாயை விட மேலான அன்பு கொண்டு நம் ஆன்மாவின் அழுக்குகளை நீக்கி ஞான சூரியனாக நம்முள் உதிப்பான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. வேயின் எழுங்கனல் போலே இம்மெய்யனும் கோயிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரியனாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.